வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று வெளி நால்வாய் யானை முகனை பரவி அஞ்சலி செய்கின்றான். கருணை புலி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாய் அழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் திறத்தில் போதிடும் நாவினில் என்றும் பொன்னி வைத்தே உரைப்பான். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தகுடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாக விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறிலே ஈடுபடுத்தி ஆண்டருளை என்ற குருநாதர் தங்கல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் காஞ்சி ஜெகத்குரு நம்முடைய பிரிவா அவர்களுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இதனுடைய காஞ்சி சங்கரா கல்லூரியை நடத்தி வருகின்ற சைவ சித்தாந்த பயிற்சி இந்த வகுப்பிலே நடப்பதற்கு பல்வேறு வகையிலும் துணையாயிருக்கின்ற கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன். ஏற்கனவே சைவ சமய அடிப்படைகளும் வழிபாட்டு முறைகளும் என்று சிந்தித்த நாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சாத்திர நூல்கள் என்ற வகையிலே ஒரு சிந்தனை அமையப்பட்டிருக்கிறது. மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொன்னால் 14 ஏற்கனவே நமக்கு தெரியும். சிவஞான போதம், சிவஞான சித்தியார் என்றெல்லாம் சொல்லி 14 நூல்கள் நம்முடைய பிரமாண நூல்களாக அமைந்திருக்கின்றன. அந்த நூல்களில் பலவற்றை நாம் பாடத்திட்டமாக இங்கு பயிலவும் செய்கின்றோம். அதனால இந்த சிந்தனை காலத்தால் இந்த நூல்களுக்கு முன்னும் சில நூல்கள் பின்னும் சைவ சித்தாந்தம் பற்றி பேசக்கூடிய அமைந்திருக்கின்ற நூல்களையும் நூலாசிரியர்களையும் பற்றிய ஒரு அறிமுகம், அதுதான் இந்த சிந்தனை. இதற்குள்ள நாம பெருசா திருவருள் பயன், உண்மை விளக்கம் என்று உள்ள போறதில்லை. சைவ சித்தாந்த சாத்திரம் அல்லது சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தத்துவம் எப்பொழுது தோன்றிற்று என்று சொன்னால் அதை நாம் அடிப்படையாக பயிலும் பொழுதே பார்க்கிறோம். அது அனாதியாக உள்ள தத்துவம் என்று சொல்லும். சுவாமி என்றைக்கு உண்டு என்று சொல்லி அனாதி என்று சொன்னோமோ அன்னைக்கே சைவம் என்கின்ற இந்த சமயமும் இருக்கிறது. அதனால இந்த சமயத்தை பற்றிய தத்துவங்களும் அப்பமே இருக்கின்றன. அப்படியானால் இதனுடைய இலக்கியங்களும் அவ்வாறான ஒரு வரலாறு கொண்டவை. அதனால இந்த நூல்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு கிடைத்தன அல்லது அருள் செய்யப்பட்டன என்று சொன்னால் ஏதோ 5ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு என்றெல்லாம் சொல்வதற்கில்லை. காலத்தால் என்றும் உள்ள ஒரு தத்துவம் என்பதனாலே இதற்குரிய இலக்கியங்களும் காலத்தால் என்றும் இருப்பவையாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே மெய்கண்டாருடைய காலத்தின் பின்னர் சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவத்தை மாணாக்கருக்கு இவ்வாறு ஒரு வரைமுறைப்படுத்தி சொல்லலாம் என்ற ஒரு பெருமையை காட்டியவர்கள் மெய்கண்டார். சைவ சித்தாந்தம் பயிலுகின்ற நமக்கெல்லாம் தெரியும், சைவ சித்தாந்த நூல்களில் தலையாய நூல் சிவஞான போதம் என்றாலும் கூட காலத்தால் அதுதான் சைவ சித்தாந்தத்தை முதலாக சொல்லுகிற நூல் என்று சொன்னால் இல்லை. அடிப்படையாக வகுத்த 14 சாத்திர நூல்களிலேயே கூட 2 நூல்கள் திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும் மெய்கண்டாருடைய காலத்திற்கு முன்னேயே நமக்கு கிடைக்கப்பட்ட நூல்கள். மெய்கண்டாருடைய காலம் கிட்டத்தட்ட 1232 34 சொன்னா 1147 1177 அந்த காலகட்டங்களிலேயே இந்த நூல்கள் நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கின்றன. அவைதான் சைவ சித்தாந்தம் பற்றிய முதல் நூல்களானா இல்லை, அதற்கு முன்னமே நூல்கள் அமைந்திருக்கின்றன. அப்ப முன்னமே இருக்கின்ற இந்த தத்துவ கோட்பாட்டை ஒரு பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயன் என்ற வகையிலே இவ்வாறு மாணாக்கருக்கு ஒரு கட்டமைப்பு செய்து சைவ சித்தாந்தத்தை சொன்ன பெருமை மெய்கண்டாருடைய. அதனால் பின்னர் வந்த ஆசிரியர்கள் பலரும் அந்த வழியில் நின்றார்கள்.
அப்ப சாத்திர நூல்கள் என்று சொன்னால் தமிழ்ல எப்ப இருந்துன்னு சொன்னால் தமிழ் இலக்கியம் இருக்கும் பொழுதே சாத்திர நூல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் வரலாற்று ஆராய்ச்சியாகும் ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் ஒரு கால எல்லையிலே முன்னர் சமயம் என்று சொன்னால் அது சைவம் மட்டுமே இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பின்னர் காலத்தால் பல சமயங்கள் தோன்றி இருக்கின்றன, இன்னும் தோன்று கொண்டும் இருக்கின்றன. அப்ப தமிழ் இலக்கியம் என்பது தமிழ் என்கின்ற மொழியும் அனாதியாகவே இருப்பதனாலே இந்த சமயமும் இந்த மொழியும் தந்த அருள் கொடை அந்த நூல்கள் எல்லாமே சாத்திர நூல்கள் என்றுதான் நம்ம இப்போ சிந்திக்கின்றோம். இன்றைக்கு நம்ம கையில இருக்கிற பழமையான நூல் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியம் கூட அருமையான ஒரு சைவ சித்தாந்த நூல். வினையின் நீங்கி விளங்கிய முதல்வன் என்றுதான் ஆரம்பித்து சொல்றார். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த ரீதியாக நம்முடைய அமைப்பு அமைந்திருக்கிறதே உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் என்றெல்லாம் கூட முழுக்க முழுக்க ஒரு சைவம் சார்ந்தே அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு தொல்காப்பியம் என்கின்ற நூல் ஒரு இலக்கண நூலாக நாம் பார்த்தாலும் கூட இலக்கணத்தை நமக்கு பாடமாக சொல்ல வந்த தொல்காப்பியர் அடிப்படையாக சைவ சித்தாந்தம் என்ற நிலையில் இருந்துதான் அதை பேசுகிறார். அதற்கு முன்னமே உள்ள நூல்கள், அகத்தியம் நூல்கள் இன்றைக்கு நம்ம கையில கிடைக்கலன்னா கூட அவையும் சாத்திரமாகத்தான் அமைந்திருக்க வேண்டும். சரி, தொல்காப்பியம் அது இலக்கண நூல். அதன் பின்னர் இன்றைய நிலையிலே காலத்துக்கு ரொம்ப காலம் முற்பட்ட நூல் திருமந்திரம். திருமந்திரம் என்பது நமக்கு 12 திருமுறைகளிலே ஒரு திருமுறையாக அமைந்தாலும் கூட அது அப்படியே ஒரு அருமையான ஒரு சாத்திர நூல். சைவம் பயிலுகின்ற நாம் எல்லோருக்கும் தெரியும், தோத்திரத்திலே ஒரு சாத்திரம் என்று அமைந்த நூல் திருமந்திரம். நிறைய செய்திகள் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த செய்தி. சைவ சித்தாந்தர் என்ற ஒரு சொல்லமைப்பே அவர்தான் முதல்ல காமிச்சார். தற்பரம் கண்டுளோர் சைவ சித்தாந்தரே என்று சொன்னார். பதிபசு பாசம் என்கின்ற பரிபாஷை சொற்களை காட்டி முப்பொருள் உண்மை என்கின்ற சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கையை நிலைநிறுத்திய ஒரு இலக்கியம் அது திருமூலருடைய திருமந்திரம். சைவ சித்தாந்தம் பயிலுகின்ற நாம் எல்லாருமே சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ற முதல் வகுப்பிலேயே இந்த பாடத்தை நம்ம படம் பண்றோம். பதிபசு பாசம் என பகர்மூன்றில் பதியிலை போல் பசுபாசம் ஆனார். பதியிலை சென்று அணுகா பசுபாசம் பதியணியில் பசுபாசம் இல்லாவே என்று முப்பொருள் உண்மையை சொல்லுகின்ற பாங்கே எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல பழமையான இலக்கியமா இருக்கின்ற திருமூலருடைய திருமந்திரம். அது மட்டும் இல்ல, ரொம்ப நுட்பமான இடங்களை எல்லாம் நூல் ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். 9 தந்திரங்களா சொல்லும் பொழுதே முதல் தந்திரம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் இதுவே என்ன சொல்றாருன்னா சுவாமியனுடைய பிரமாணம். அதைத்தான் முதல்ல சொல்றார். அதுக்கு அடுத்த தலைப்புலதான் என்ன சொல்வாருன்னா வேத சிறப்பு என்பது. அதன் பின்னர் ஆகம சிறப்பு என்பது. நம்முடைய அடிப்படை பிரமாண நூல்களை எல்லாம் அவர் காட்டுறார். 4வது தலைப்புல வரும் பொழுது உபதேசம். 30 பாடல்கள் உபதேசத்தை சொல்றார். சைவ சித்தாந்தம் பயிலுகின்ற நமக்கு எல்லாம் தெரியும், உபதேசம் இல்லாமல் முக்கிய இன்பம் இல்லை. அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன் கொற்றம் குடியார்க்கு எழுதிய கை சேர்த்து படியின் விசை பெத்தான் சாம்பானுக்கு பேதவர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறைன்னு எழுதினார். கொடுன்னு சொல்லியிருந்தா பூர்வம் பெரிய வாய்ப்பு கொடுக்கிறார் உமாவிஸ்வ ஆச்சாரியாருக்கு அந்த பொறுப்பை. நாமெல்லாம் பின்னர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி அவங்களோட வார்த்தையை சொன்னார், பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை என்று சொன்னார். ஏன்னா உபதேசம் என்பது அவ்வளவு முக்கியம். ஆனால் அதை என்ன பண்ண பின்னாடி நம்முடைய சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்துல அதெல்லாம் காமிச்சது. யார் உபதேசம் செய்வார், எப்ப உபதேசம் செய்வார், உபதேசம் பெறுவதற்குரிய தகுதி மாணாக்கனுக்கு என்ன இருக்க வேண்டும், உபதேசம் பெற்ற பின்னர் அவனுடைய நிலை என்னவாக இருக்கும், இதெல்லாம் சொல்றேன். திருவருட்பயன் சொல்லிச்சேன், அறியும் நெறி என்று சொல்லி உபதேசம் பெறும் பொழுது என்னெல்லாம் நம்ம வாங்குறோம்,
அதுக்கு முன்னாடி யார் உபதேசம் செய்வான்னாரு? அருளே உருவாக வந்து உபதேசம் செய்யும்னு அருள் உரு நிலைன்னு போட்டு, இறைவனே ஞானாசிரியனே மானுட சட்டை தாங்கி மானை காட்டி மானை பிடித்தல் போல நம்மில் ஒருவராக இருந்தே அவன் வருகிறான். பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்கான் போர்வை எனக்கானா புவி அதெல்லாம் காட்டுறான். அப்ப அருளுரினில அவன் குருநாதரா வருவான்னு சொல்லி அவன் என்ன உபதேசம் செய்வான் அப்படிங்கிற செய்தியை அறியும் நெறியில காட்டி, ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதிகள் அந்த உபதேசம் பெற்ற ஆன்மாக்களுடைய நிலையிலே என்ன முன்னேற்றம் ஏற்படும் என்பதனை உயிர் விளக்கம் என்று சொல்லி, யாரும் இருளால் மறைக்கப்பட்டு இருந்த உயிர் இப்பொழுது ஒளி விளக்கம் பெறுகிறது என்று உயிர் விளக்கம் என்று சொல்லி, அந்த உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் நிறைவாக அடைய இருப்பது முக்தி நிலை என்பது என்பொரு நிலை. அந்த தலைப்பு அதிகாரங்களே அப்படிதான் அமைச்சு சொல்றார். அறியும் அருளது நிலை முதல்ல திருவருளுடைய சிறப்ப, அப்புறம் அதுவே உருவம் தாங்கி வரும் அருள் ஒரு நிலை வந்து என்னவெல்லாம் உபதேசம் செய்யும் அறியும் நெறி. உபதேசம் பெற்ற ஆன்மாக்கள் எந்த நிலையில் உயரும் உயிர் விளக்கம். அதை பெற்று அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? ஆன்ம லாபம் என்பொரு நிலை. அதை அப்படியே கை கொண்டிருப்பதற்கு யாது செய்ய வேண்டும்? ஐந்தெழுத்தினர் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? அணைந்தோர்கள் தலைப்பாக சாத்தம். இந்த நிலையை அப்ப அந்த உபதேசம் என்பது முக்கியம்னால்தான் சிவப்பிரகாசத்துல நம்ம எல்லாம் சிவப்பிரகாசம் படிக்கிறோம், அடுத்தடுத்த ஆண்டுல படிக்க இருக்கிறோம் ஒரு பேப்பரா எடுத்து. அதுல சிவப்பிரகாசத்துல சொல்றார், முதல்ல 12 பாட்டு பாயிரத்திலேயே வந்து சொல்றாரு கேட்போரும் பயணம். அதுல அங்க எங்க கொண்டாரு? கேட்போர்ல விரும்பிய மந்திராதிகாரம் அர்ச்சனாதிகாரம் எழும் யோகம் பொருவில் நிர்வாணம் என்று சொல்லி 3 தீட்சையும் அங்கே கொண்டார். 13வது பாட்டுலதான் இறைவனை பற்றிய இலக்கணமே சொல்ல போறார். பலகலை ஆகமம் பேதம் யாவையினும் கருத்து பதிவு சிவாசம் தெரித்தல் பதிபரனே அதுவும் நிலவும் அருவுரியின்றி குணங்குறிகள் இன்றி நித்தமாய் ஏகமாய் அதப்பதான் சொல்ல போறார். ஆனா அதுக்கு முன்னாடியே மெய்கண்டார் 8ஆம் சூத்திரத்துல சொன்ன செய்திய சிவபிரகாச ஆசிரியர் எங்க கொண்டு வந்துட்டாருன்னா முதல்ல நூல் பாயிரத்திலேயே கொண்டார். ஏன்னா தீட்சை முக்கியம். அதனாலதான் உமாபதி நம்முடைய திருமூலரும் எல்லாத்துக்கும் மூத்தவர். அதனால அவரும் எங்க பண்ணாருன்னா 4வது தலைப்பாவே சிவபரத்துவம் முதல்ல, வேத சிறப்பு, ஆகம சிறப்பு, 4வதா வந்தது உபதேசம். அந்த உபதேசத்துலதான் இந்த பதிவு சுபாசத்தை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். உபதேசம் என்பது இன்றியமையாதது. நம்முடைய சைவ இலக்கியங்கள் யாவுமே பாத்தீங்கன்னா சாத்திரத்தை பேசுகின்றன. கச்சிப்ப சிவாச்சாரியாருடைய கந்தபுராணம் அருமையான சாத்திரம். சூரபதுமனுக்கு குழந்தையா இருக்கும் பொழுது தந்தையார் உபதேசம் பண்றார். உபதேசம் அதுக்காக சொல்றார். காசிப முனிவர் என்ன உபதேசம் செய்தார்? ஏதோ பொதுவா இருக்கின்ற தர்மம் அறம் இல்லை, சாத்திரத்தை உபதேசம். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 மறையலாம் ஒளிய நின்றன ஆன்றதோர் தொல்பதி 6 உயிர் தொகை வான்திகள் தலை என வகுப்பர் அன்னவேன்னு முப்பொருள்மையத்தான் உபதேசம் செய்தார் முதல்ல குழந்தைக்கு. அப்ப புராணம் என்று நாம பயிலுகின்ற நூலும் எப்படி இருக்குன்னா சாத்திர நூல். திருவாதூர் புராணம் எடுத்துக்கிறோம், திருவிளையாடற் புராணம் எடுத்துக்கிறோம், பெரிய புராணம் எடுத்துக்கிறோம். இந்த புராண நூல்கள் எல்லாம் எதை சொல்லுதுன்னா சாத்திர. இதெல்லாம் சாத்திர நூலுடைய வரிசையில நம்ம சிந்திக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, நமக்கு சொத்து நிறைய இருக்கு. நம்முடைய மொழி அப்படி ஆழமானது, நம்முடைய தத்துவ கோட்பாடு அப்படி அகலமானது. அதனால வந்து நமக்கு இருக்கக்கூடிய இலக்கிய வளமும் அப்படி அதிகமானது. ஏனைய சமயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நூலை தன்னுடைய பிரமாண நூல் என்று பேசிக் கொண்டிருக்க, சைவம் தான் இன்னைக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சு 4 வேதம், 28 சைவ ஆகமம், 12 திருமுறை, 14 சாத்திரம்,
18 புராணம், இன்னும் பின்னர் இதுக்கு மேலேயும் நூல்கள் இருக்கு. அது இது அவ்வளவு இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல இல்லாத நூலைத்தான் இப்ப பேசிக்கிட்டு திருமந்திரம் அதுல உள்ள லிஸ்ட்னு வச்சுக்கலாம். அப்ப தொல்காப்பியம், திருமந்திரம் இதெல்லாம் காலத்தால சாத்திர நூல்களுக்கு முன்னமே வந்த நூல். சாத்திர ஆசிரியர்களுக்கு பின்னர் வந்தவர்கள். அதுல ஒண்ணு நம்ம தெளிவா இருக்கணும். என்னன்னு சொன்னால், மொழி என்பது பல்வேறு பார்வைகளை உடையது. அதிலே ஒரு விதமான இலக்கியங்கள் ஆன்மீகம் என்ற பெயரிலே அமைந்திருக்கின்றன. அதுவும் ரொம்ப அகலமான ஒரு பகுதி. அந்த ஆன்மீக இலக்கியம் என்பதிலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதி சைவம் சார்ந்த பகுதி. அதுவே ஒரு மிகப்பெரிய பகுதி. இதையெல்லாம் மொழிக்கு வளம் சேர்க்கிறது. ஞானசம்பந்தருடைய திருமுறைகள், அப்பர் சுவாமியுடைய திருமுறைகள், சுந்தருடைய திருமுறைகள் எல்லாம், பெரிய புராணம் போன்ற நூல்கள் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீக இலக்கியம் என்ற அடிப்படையிலே, ஆனால் தமிழ் மொழிக்கு வளம் சேர்க்கிறது. அந்த வழியில் நின்று இந்த பெரியவர்களை பின்பற்றி பின்னர் வந்த ஆசிரியர்கள், நான் இன்னைக்கு ஏதோ ஒரு 2-3 இந்த நேரத்துக்குள்ள சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அப்படின்னா இது ஒரு பரந்த தலைப்பு. எல்லா ஆசிரியரும் எல்லா நூலையும் சொல்லி என்ன முடிக்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஒரு 2 தொட்டு காட்டினால் மாணவர்கள் இது போன்ற கண்ணோட்டத்திலே பல்வேறு நூல்களை பயிலுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். மெய்கண்ட சாத்திரங்கள் 14 போல பண்டார சாத்திரங்கள் 14 மெய்கண்ட சாத்திரங்களுக்கு பின்னாடி வந்தது காலத்தால். அவை சாத்திரங்கள் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் செய்த சில சாத்திரங்கள், தாய்மான சுவாமிகள், குமரகுருப சுவாமிகள், சிவஞான சுவாமிகள், இவர்களையெல்லாம் நாம சிந்திக்காம சாத்திர நூல்களை நாம சிந்தித்தோம் என்று சொல்லவே முடியாது. அம்பலவான தேசிய மூர்த்திகள் திருவாவடுதுறை ஆதீனத்திலே 3ஆம் பட்டத்திலே எழுந்தருளியவர்கள். அவர்கள் சக காலத்திலே இருந்த தட்சிணாமூர்த்தி தேசிக சுவாமி, பின்னால் 8ஆம் பட்டத்திலே இளையபட்டமாக வந்த சுவாமிநாத தேசிக மூர்த்திகள், பின்னால் 10ஆம் பட்டத்திலே இளையபட்டமாக வந்த பேரூர் வேலப்ப தேசிய மூர்த்திகள், இவங்க 4 பேரும் சேர்ந்து 14 நூல்களை நமக்கு கற்பித் தந்தார்கள். அந்த 14 நூல்களும் முழுக்க முழுக்க சாத்திரங்கள். பெயரே இந்த 14க்கு சேர்த்து பெரியவர்கள் அமைத்த பெயரே பண்டார சாத்திரம். பண்டாரம் என்று சொன்னாலே கருவூலம், செல்வம்னு தான் போதும். ஆதீனத்திலே குரு பீடத்திலே பண்டார சந்நிதிகளாக விளங்கியவர்களால் அருளி செய்யப்பட்ட நூல்கள். என்ன சொல்லுகிறது இந்த நூல்கள்? எல்லாம் பதிபசு பாசம் தானே சார், வேற என்ன? பதிபசு பாசத்தை இலக்கணமாக நமக்கு அறிவுறுத்திய நூல்கள் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொன்னால், அவையெல்லாம் அனுபவபூர்வமாக இருந்து அனுபவித்த தேசிக மூர்த்திகள் தங்களுடைய இலக்கியமாக அமைத்து தந்த நூல்கள் பண்டார சாத்திரம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் செய்திக்காக. சாத்திரம் சொல்லுச்சு உபதேசம் வாங்கிதான் முக்தி அப்படின்னு சொன்னா, அந்த உபதேசம் எப்ப கிடைக்கும் சொல்றப்ப என்ன சொல்லுச்சு? அதுக்கு இருவினை ஒப்பு வரணும். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் இறைவன் சக்தி கூடும் இறை சக்தி குழல் திருவள்ளுவர். என் வினை ஒத்த பின் நீ கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய் கழுத்துட்டிலே திருவாசகம். அப்ப அந்த உபதேசம் கிடைப்பதற்குரிய அடிப்படை தகுதி, ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அடிப்படை தகுதி ஹையர் செகண்டரி படிச்சிருக்கோம். அது மாதிரி உபதேசம் பெறணும்னா அதுக்கு அடிப்படை தகுதி என்னன்னா இருவினை ஒப்பு வர வேண்டும். இதை மெய்கண்ட சாத்திரம் சொல்லிருச்சு. இருவினை ஒப்பு பெற்ற பின் உங்களுக்கு கூடவே மலபரிபாகம் நடக்கும். ஞானம் என்பது அப்போதான் கைகூடும். சரி,
அந்த இறைவனுக்கு எப்படி சார் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இத பண்டார சாத்திரம் சொல்லு. இறைவனை ஒப்பு பெற வேண்டும், அதுதான் அடிப்படை தகுதி என்று மெய்கண்ட சாத்திரம் சொல்லிட்டு, ஆனா அது எப்படி பெற வேண்டும் என்று சொன்னது யாருனாரு? அனுபவத்திலே நின்று சொல்லி தட்சிணாமூர்த்தி தேசிகர் சொல்றார். தசகாரியம் என்று ஒரு நூல் செய்யறார். 14 நூல்ல ஒரு நூல் தசகாரியம்ங்கிற பெயர்லயே 3 நூல் இருக்கு. அம்பலவான தேசிகர் ஒரு தசகாரியம் செய்யறார், சுவாமிநாத தேசிகர் ஒரு தசகாரியம் செய்யறார், தட்சிணாமூர்த்தி தேசிகர் ஒரு தசகாரியம் செய்யறார். அப்ப 3 ஆசிரியர்கள் தசகாரியங்கிற பேர்லயே 3 நூல் செஞ்சிருக்காங்க. அதுல தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியத்துல சொல்றார், திண்மையாம் சாதகர் ஊழ் அறிந்திடும் துணை மறவார். திண்மையாம் சாதகர் முக்தி இன்பத்தை பெற வேண்டும் என்ற சாதனை செய்து கொண்டு அதிலே ரொம்ப உறுதிப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள் ஊழ்வினை அவர்களை தாக்கும் பொழுதும் அவர்கள் இறைவனுடைய துணையை மறவார். திண்மையாம் சாதகர்கள் ஊழறிந்திடினும் துணை மறவார். எது போல சொல்றார்? சேய் விளையாட்டினை மறவாது அன்னை அடித்து ஊட்டிடினும். சேய் விளையாட்டினை மறவாது அணை அணை அடித்து ஊட்டிடினும். வீட்டுல குழந்தை என்ன சொல்றாரு? அதாவது இந்த சைவத்துக்கே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, வாழ்வியலோடு ஒத்த ஒரு நெறி. அதனால வாழ்க்கையில நடக்கிற செய்திகளை வச்சே பேசுறாங்க சைவத்தை. எல்லாருமே சைவர்கள் தான், நியாயமா. நான் சைவன்னு அறிந்து கொண்டோம் சைவ சித்தாந்தியா இருக்கிறான், ஏனையவன் என்னைக்கு அறிந்து இங்க வரப்போறவனும் இருக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாருடைய நெறியும் சைவ சித்தாந்தம் தான். ஏன்னா அது வாழ்வியல் நெறி. இட்ஸ் an art of life, it's a base life. அதனால வீட்டுல அம்மா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. 1.5 வயசு 2 வயசு குழந்தை. எந்த குழந்தை உடனே சாப்பாடு கொடுத்த உடனே சாப்பிடும்? ஒன்றும் சாப்பிடாது. அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு பிடித்தமான உணவை தயார் செய்து, பிடித்தமான உணவு மட்டுமல்ல, பிடித்தமான சூழலை உருவாக்கி, எப்படின்னாரு, அந்த குழந்தைக்கு எந்த தட்டு பிடிக்குமோ அந்த தட்டுல வச்சு, அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும், அந்த காலத்துல நிலவை காட்டினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் தொலைக்காட்சி பெட்டியை காட்டினாங்க. இப்ப கைபேசியை காட்டுறாங்க. இப்படி இதெல்லாம் காட்டி அதை மகிழ்வித்து உணவு எப்படியாவது சாப்பிடணுமே அது பின்னாடியே போறாங்க. குழந்தை என்ன பண்ணுது, அதுக்கு விளையாட்டுல இருக்கிற ஆர்வம். அதனால என்ன பண்ணுது, இந்த உணவு அது ஏத்துக்கூடாது. நான் உனக்கு நெய் போட்டிருக்கேன் பாரு கண்ணராஜா, உனக்கு தேன் ஊத்திட்டேன் பாரு, அம்மா உனக்கு இது தரேன் பாரு சொல்றாங்க. அது காதலே வாங்கல. ஏன்னாரு, அதனுடைய கவனம் பூரா விளையாட்டுல இருக்கு. இப்ப அந்த அம்மா எப்படி மாறிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இதாயி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவங்களுக்கு பின்னாடியே ஓடி சாப்பிடலன்னு. இப்ப என்ன பண்றாங்க, அந்த குழந்தையை மகிழ்வித்த நிலையில இருந்த தாய் இப்ப என்ன பண்றாங்க, கண்டிக்கிற நிலைக்கு மாறுறாங்க தன்னை. நீ இதெல்லாம் சாப்பிடலன்னா அம்மா பிறகு உனக்கு அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன், நீ இதெல்லாம் சாப்பிடலன்னா அப்புறம் அம்மா உங்க கூட டூப் போட்டுருவேன், உன்கிட்ட பேச மாட்டேன், இப்படி எல்லாம் மிரட்டுறாங்க. அதுக்காக உடனே குழந்தை சாப்பிட்டுருமா? இல்ல இல்ல. இன்னொருபடி ரொம்ப மேலே போய் கடைசியில என்ன பண்றாங்க, சாப்பிட்டா தான் ஆச்சுன்னு முதுகுல சுத்தன ஒரு அடி வச்சிடறாங்க. அப்ப கூட குழந்தை சாப்பிடுதான்னாரு, இல்லைன்னாரு. ஏன்னாரு, அந்த குழந்தைக்கு விளையாட்டின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அதை மகிழ்விக்கும் செயல்கள் செய்யும் பொழுதும் பாதகம் இல்லை, அதை வருத்தும் பொழுதும் அதற்கு மாற்றம் இல்லை. தான் கொண்ட நோக்கமாக விளையாட்டிலேயே உறுதியாக இருப்பது போல நம்மை மகிழ்விக்கும் அனுபவங்கள் வந்தாலும் சரி, நம்மை துன்பப்படுத்தும் தீவினைகள் தாக்கம் வந்தாலும் சரி, குழந்தை எப்பொழுது எப்படி விளையாட்டில் ஆர்வமாக இருந்ததோ அதுபோல நாமெல்லாம் இறைவனுடைய திரு விளையாட்டிலேயே கவனமாக இருந்தால் அதுதான் இருவினைப்பு வழி. சேய் விளையாட்டினை மறவாது அன்னை அடித்து ஊட்டிடணும்னு ஒரு உதாரணத்தை காட்டினார். அப்ப இருவினை ஒப்பு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னாரு, ஒண்ணு இல்ல, வழிபாட்டுல உறுதியா இருந்தார்.
இன்பம் தருவதாக நிகழ்வுகள் அமையலாம். என்னது உலகம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கு. நல்வினையும் தீவினையும் கலந்துதான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால எவ்வளவோ மகிழ்ச்சியான அனுபவங்களும் வருது, அதுவும் சந்தோஷம். அப்பவுமே என்ன பண்ணணும்னாரு, வழிபாட மறந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல வினையினால ஒரு ரெண்டு தாக்கம், என்னமோ நேற்று ராத்திரி கடுமையான தலைவலி, என்னன்னே தெரியல, இது வருது, இருக்கத்தான் செய்யும். என்னன்னாரு, அப்பவும் வழிபாட்டு யார் ஒருவர் இன்பம் வருகின்ற காலத்தும் சரி, துன்பம் அனுபவிக்கின்ற காலத்தும் சரி, இறை வழிபாட்டினை, அதுக்கு உதாரணம் யார காட்டினார் பாருங்க, 2 வயசு குழந்தைய காட்டுறார் நமக்கு பாடமா. அது அன்னை மகிழ்ந்து ஊட்டும் பொழுதும் சரி, அன்னை கண்டிக்கும் பொழுதும் சரி, 2 நேரமும் எந்த கவனம் சிதறாமல் தான் விளையாட்டிலேயே கவனமா இருப்பது போல, நாம் இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நாம் இறை வழிபாட்டிலேயே கவனமா இருப்போம். அதுதான் இறைவனை ஒப்பு வருவதற்கு. இதெல்லாம் சாத்திரம் சொல்லிச்சு. இப்படி பல செய்திகளை பண்டார சாத்திரங்கள் சொல்லு. அம்பலவான தேசிய மூர்த்திகள் மட்டும் 10 நூல்கள் செய்கிறார். சன்மார்க்க சித்தியார், சிவாச்சிரம தெளிவு, சித்தாந்த சிகாமணி, நிட்டை விளக்கம், உபதேச வெண்பா, அப்படியே சொல்ல உபதேச வெண்பான்னு, நமச்சிவாய மாலை தன்னுடைய குருநாதர் நமசிவாயமூர்த்தி இருந்தார், அதிசய மாலை தில்லை பெருமான் மேல, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 நூல்கள் அவர் செய்யறார். தட்சிணாமூர்த்தி தேசிகர் 2 நூல் செய்யறார். சுவாமிநாத தேசிகர் நூல் செய்தார். பேரூர் வேலப்ப தேசிகர்கள் பஞ்சாக்கர பகருடை என்ற ஒரு நூல் செய்தார். 5 எழுத்தை வச்சே பேசுறார். பஞ்சாக்கர பகருடை. எவ்வவர் கோட்படு பொருளும் 5 எழுத்து நடக்கி அவற்று இயல்பு காட்டி நிற்கும் முறை ஓதுமுறை விளங்க தேர்ச்சி. பின்னர் வந்த சிவஞான சுவாமிகள், அவருடைய மாணவர் சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணம்னு ஒரு நூல் செய்கிறார். அதுவும் சாஸ்திரம் தானே. அந்த காஞ்சி புராண நூல்ல தன்னுடைய குருநாதராகிய பேரூர் வேலப்ப தேசிக மூர்த்திகளுக்கு வணக்கம் செய்யும் பொழுது என்ன சொல்றாரு, இந்த பஞ்சாக்கர பகருடைய நூலை நினைந்து போட்டார். எவ்வவர் கோட்படு பொருளும் 5 எழுத்து நடக்கி அவற்றின் இயல்பு காட்டி மெய்வகை 5 அவத்தையினும் நிற்கும் முறை ஓதுமுறை விளங்க தேர்ச்சி அவ்வீடு 5 எழுத்து வீடு உள்ளீடு அறிவித்து நாயேற்கு நாயன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சென்னி சேர்ப்பான் என்று ஒரு பாடுறார். இப்படி 14 நூல்கள் சாத்திர நூல்களாக பண்டார சாத்திரம் அமைந்திருக்கிறது. இவர்களெல்லாம் திருவாவூடுதுறை ஆதீனத்திலே பட்டத்திலே இருந்தவர்கள், இளையபட்டமாக இருந்தவர்கள். அதே போல தருமபுர ஆதீனத்திலும் இருந்த குருஞான சம்பந்த சுவாமிகள், குரு முதல்வர், அவர்கள் சில நூல்கள் செய்திருக்கிறார்கள். சிவபோக சாரம், அருமையான சாத்திரம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த அனுபவங்கள்லாம் ஒரே வார்த்தையில சொல்றார், இதெல்லாம் வினையின் காரணமாக கிடைத்த அனுபவங்கள். நான் யாருக்கு குழந்தையா வரணும், எந்த பெற்றோருக்கு குழந்தையா வரணும், வினை முடிவு. உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்ட சாத்திரத்துல சொன்னதுதான், சித்தியார் சொன்னதுதான். உலகலாமாகி வேறாய் ஒளியாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையன் அமர்ந்து செல்ல தலைவனாய், 2ஆம் சூத்திரம் சித்தியார். அப்ப அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையன் வினைக்கு தக்கன வருது சொன்னார். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் காட்டினார் போற்றி புகருடைய உமாபதி சிவாச்சாரியார். நாட்டுகின்ற எப்பிறப்பும் உச்சை வினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய். அப்ப என்ன பிறவிங்கிறத நிச்சயித்து அந்த வினைக்கு தக்கன சுவாமி அனுப்பிச்சு வைக்கிறார். அதுவும் எல்லாத்தையும் இன்னும் வெளிப்படையா நம்ம மாதிரி ஆட்களுக்கும் குழந்தைகளுக்கும் எளிமையா புரியுற மாதிரி சிவபோக சாரத்துல சொல்ற, அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். ஒரே வார்த்தை என்ன மாதிரி பிறவின்னு வந்தோம்னா காரணம் வினை, வந்த பிறவில ஏற்படக்கூடிய அனுபவங்கள் பலவா இருக்கு, அதுக்கும் காரணம் வினையினர். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உபதேசத்தை சொன்னோம். திருவருள் போல குருவருளும் இன்றியமையாதது அதான் சொல்லுது. இறைவனே குருநாதராய் வருவான் என்று சொல்லுது.
அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி நின்று அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாது திருவாசகம். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பேர் குண்டு இந்த கந்தர்கள் இருந்தார். இப்படி குருநாதருடைய திருவுருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது அப்படியே சுபோசாரத்துல பதிவு செய்யறார். ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தியெல்லாம் பெற்றும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். ஒரு கோடி ஆகமங்கள் பெரிய எண்ணிக்கைக்காக சொல்றது. அவ்வளவு ஆகமங்கள் எல்லாம் படித்தும் இல்ல அப்படி ஆகங்களை எல்லாம் மனப்பாடம் செய்யும் இல்ல அப்படி ஆகமங்களை எல்லாம் உணர்ந்தும் தவமெல்லாம் கைகூடிய செயற்கரிய செய்யக்கூடிய சித்திகள் எல்லாம் கைவர பெற்றோம். இருந்தாலும் கூட குருநாதருடைய திருவருள் இல்லைன்னா தெளிவில்லை. ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். சாதாரண அடிப்படையை ஒரு நெறி சொல்றாரு. எனக்கு சரிதான் எல்லாம் தெரியாது சார். சரி பரவாயில்ல. என்னமோ வந்து பதிவு பசு அதெல்லாம் தெரியாது. சரி இருக்கு. ஆனா உனக்கு ஒண்ணு சொல்றப்பா என்னன்னா வாழ்க்கை அனுபவமா மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு வழிகாட்டுறேன். சொல்லுங்க சுவாமி. அது சொல்லிருங்க சாமி, எங்களுக்கு நேரம் இல்லை. எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. எல்லா உயிர்களையும் இறைவன் காக்கிறான். அதுவே தொழிலா செய்யறான். அந்த உயிர் கூட்டத்துல நம்ம ஒருத்தர். அப்புறம் அவன் காக்க மாட்டானா? ஏன் நீ கவலைப்படுற? முதல்ல ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில அவன் வந்து பாத்தீங்கன்னா மண்டே பிடிச்சிட்டு 1000 கவலையில ஓடிக்கொண்டு இருக்கான். எவ்வளவோ பிரச்சனை ஒவ்வொருத்தனுக்கு. பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையேன்னு கவலை, பணம் இருக்கிறவனுக்கு அதை பாதுகாக்கிறதுல கவலை, எவ்வளோ கவலைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. படிச்சா புரிய மாட்டாங்கன்னு கவலை, தப்பா புரிஞ்சிருமோன்னு கவலை, படிக்கவே இல்லையேன்னு கவலை, எவ்வளவு கவலை இருக்கு. சொல்றாரு, ஏன்டா கவலை பண்ணீங்க? எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. வவ்வி பொருகுவதும் நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம் வருகுவதும் தானே வரும். வவ்வி பொருகுவதும் நெஞ்சே, பொருகுவதுன்னா வெறுக்கிறது. யாரையும் வெறுக்க வேண்டாம். பொருகுவதும் நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம். மனசுல என்ன புரிய புழுக்கம் ஒன்றும் வேண்டாம். வருகுவதும் தானே வரும் சொல்றது உடன்படைய வாரியார் சமூக வேடிக்கை சொல்லு. வருவது தானே வரும், வருவது தானே வரும் அப்படின்ற சொல்லலையே. நமக்கு என்ன உண்டோ அது வரும். நமக்கு என்ன உண்டோ அதுதான். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சித்தாந்தம் சொன்ன பெருமை சோபோசாமி. எவ்வுயிரும் காக்க ஓர் ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. வவ்வி பொருகுவதும் நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம் வருகுவதும் தானே. இது தர்மயாதீனத்தில பட்டத்திலே முதலாக வந்து தர்மயாதீனத்தை துவக்கி வைத்த குருமுதல்வராக இருந்த குருஞான சம்பந்த சுவாமி பண்ண நூல் சிவபோகசார். அவரே வேற நூல்கள்லாம் செய்தார். சொக்கநாத வெண்பா செய்தார். தசகாரி ரூபகா நிறைய நூல்கள். அப்ப சாத்திர நூல்களாக அப்படி அமைந்தது. எப்படி பார்க்கலாம்னா, சாத்திர இந்த 14 சாத்திரங்களுக்கும் உட்பட்ட நூல்கள் என்று சொன்னேன். தொல்காப்பியம் சொன்னேன், திருமூலர் சொன்னேன். ரொம்ப முக்கியமான நூல், முன்னமே உள்ள நூல் ஒண்ணு சொல்லணும், திருக்குறள். திருக்குறளை சொல்லாம முடியுமா? அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபோகன் முதற்றே உலகுன்னு உமையப்பற அங்கிருந்து ஆரம்பிச்சு சைவம் போற்றுகின்ற திருவடி வழிபாட்டை, சைவம் வந்து வழிபாட்டுல எதை சிறப்பா சொல்லுதுன்னா திருவடியை அடைதல் தான் சொல்லுது.
மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகளல் தொழுதெழுவேன் அப்படிதான் சொல்லிச்சு. எல்லா இடங்கள்லயும் 12 திருமுறைகளும் சுத்தி சுத்தி எங்க சொல்லுன்னா திருவடியை வழிபாடு செய்யணும்னு சொல்லு. வைணவம் சொல்லுச்சு, இல்லைன்னு சொல்லல. சைவம் திருவடி வழிபாட்டை வலியுறுத்து ஏனைய சமயங்களை விட. திருவள்ளுவர் முதல் அதிகாரத்துல பேசுறதெல்லாம் திருவடி தான் பேசுறாரு. மலர் விசை ஏகினான் மான அடி சேர்ந்தார், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்குங்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதாருங்கிறார். திருவடியைத்தான் முழுக்க முழுக்க பேசுறாரு. அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல சொல்றாரு. இருள் சேர் இருவினையும் சேரான்னு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஆணவமலம் இருள் என்கின்ற ஆணவமலத்தை மையமா வைத்து இருள் சேர் இருவினையும் சேரான்னார். வினையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அப்ப இதெல்லாம் திருவள்ளுவர் திருக்குறள்ல சைவ சித்தாந்தம் என்பதனை அவ்வளவு அருமையா காட்டுங்க. அது ஒரு அருமையான சாஸ்திரம். அதெல்லாம் பரிமேலோட உரை கொண்டு காணும் பொழுது திருவள்ளுவருடைய உள்ள கிடக்கை சைவத்துல எப்படி ஆழ்ந்து இருக்கிறது என்பதை அனுபவிக்க முடியும். சைவம் சொல்லிச்சு சாதனை செய்யணும். சாதனை செய்தல் அப்படின்னா வழிபாடு செய்யறது. வழிபாடு செய்யறதுன்னு என்னது? சிவத்தோடு அடங்கி நிற்கிறது. அப்ப ஆணவ மலம் என்கின்றதுக்கு தலை தூக்காமல் நாம பணிந்து நிற்கிறது. எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, என்ன தேவைன்னு படிவுடன் திருவள்ளுவர் சொல்லி போனார். பணியுமாம் என்றும் சிறுமை அணியுமாம் தன்னை. ஒரு இடத்துல சொல்றார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும். நல்ல சொல்ற. இப்ப நீ நல்ல தேவாரம் திருவாசம் எல்லாம் படிச்சிருக்கிற, ஓதி இருக்கிற, வெரி குட். படிச்சது மட்டும் இல்ல, அந்த பொருளை நல்ல உணர்ந்து இருக்கிற, இன்னொரு சிறப்பு. அதை விட பெரிய சிறப்பு, 4 பேருக்கு புரியுற மாதிரி நல்ல சொல்ற, இன்னும் கெட்டிக்காரன். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தும். ஆனா நீ அந்த நெறியில நிக்கிறியப்பா, இல்ல அதான் நான் கொஞ்சம் அப்படின்னா ஒன்ன மாதிரி முட்டாப்பையவர் எவ்வளவு கிடையாது, போடான்ட்டு. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையாரில். இவ்வளவும் பண்ணி நீ அந்த நெறியில நிக்கலன்னா முட்டாள்லயே பெரிய முட்டாள் நீ தான் போடான்ட்டு. அடக்கம் அமருக்கும் அடங்காமை யாருள். பசு பசான்னு எழுதி போட்டுருக்கோம் அந்த பாட்டை. எவ்வளவு பெரிய சாஸ்திரம். என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் மானவம் ஏய்ந்து நின்றேன்னு சித்தியார் சொல்லிச்சே, அந்த அஞ்ஞானத்தை எவ்வளவு எளிமையா நமக்கு புரியுற மாதிரி கட்டிட்டு போயிட்டார். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்மை. அதனால திருக்குறள் ஒரு மிகப்பெரிய சாத்திரம். பல இடங்கள்ல சொல்றேன் சாத்திர செய்தி. அப்ப காலத்தால முற்பட்ட நூல்கள் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது தொல்காப்பியம் பார்க்கிறோம், திருக்குறள் பார்க்கிறோம், திருமுறையுடைய திருமந்திரம் பார்க்கிறோம். 12 திருமுறைகளுமே காலத்தால் முற்பட்டவைதான். அதெல்லாம் பார்க்கிறோம். காலத்தால் பிற்பட்ட இரண்டா பார்க்கிறோம். சாத்திர நூல்கள் 14 சாத்திர நூல்களுக்கு முற்பட்ட நூல்கள், 14 சாத்திர நூல்களுக்கு பிற்பட்ட நூல்கள். அந்த வகையில பார்க்கும்போது பிற்பட்ட நூல்கள்லதான் காலத்தால பின்னாடி இருந்த நூல்கள்ல திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த பண்டார சாத்திரங்கள் இப்ப சொன்னோம். தர்ம ஆதீனத்தை சேர்ந்த பண்டார சாத்திரங்களும் இருக்கு. அதுதான் சோபோசாரம், சுகநாதன் சொன்னோம். அதே போல பின்னாடி வந்ததுல ஒரு 3-4 பெரியவர்கள் அவர்கள் செய்த நூல்களை எல்லாம் அவருடைய திருவடிகளை போற்றி வணங்கி நம்ம படிக்கணும். தாய்மானவர் அருமையா செய்து சித்தாந்த நூல் செய்திகளை நிறைய சொல்றார். இன்றைக்கு சில பேர் தவறுதான் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவர் ஏதோ மாயாவாதத்தை சார்ந்து இருக்கிறார். இல்ல சைவதான். மெய்கண்டாருக்கு வணக்கம் சொல்றார். பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதன் மேலும் நாள் என்ன ஆளும் அப்படிதான் பேசுறார். 4 பெருமக்களுக்கும் துதி செய்யறார். சொல்ற. அதனால தாய்மானவருடைய நூல்கள் ரொம்ப நுட்பமா ஒரு சொல்ற. சைவத்துல இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அடங்கி நிற்றல்,
அப்ப இதை நான் படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், அந்த சாத்திர நூல் படிச்சுட்டேன், திருக்குறள் எனக்கு ஒரு 100 குறள் மனப்பாடமா தெரியும், அதெல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல போடான்ட்டு. சரிதான். பெருமானை நீ மனதளவிலே அனுபவிக்கின்ற பக்குவம் உனக்கு வந்திருக்கா? இதுதான் கேள்வி. நீ என்னெல்லாம் படிச்சேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த படிக்கிறதுலயே நீ நேரத்தை செலவழிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னா நீ திரிய வேண்டிதான். காரைக்கிழமை சொல்லுவாங்க, நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரியன்னு சாபமே விட்டாங்க. சும்மா நூல்ல படிச்சேன், 8 குணத்தை படிச்சேன், அதை படிச்சேன், 3 மலத்தை படிச்சேன்னு இப்படி உட்கார்ந்து படிச்சுட்டே இருந்து, ஆனா சுவாமியை பற்றி நினைக்கல. அந்த ஒரு அப்பர் சுவாமி சொல்வாரு, நுழையணும், சுவாமிக்குள்ள நம்ம நுழையணும். எம்மை நுழைய பணியே என்பாரும் முத்துவிதானம் பதியல்ல கடைசியில சொல்ற, துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏற்கும் நாள்கள் என்பாரும் நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பார் நண்பனால் ஆதரை நாளால் அதுவன். அப்ப சுவாமியை நம்ம என்ன பண்ணணும், அனுபவிக்க தெரியணும். ஆராய்ச்சி அறிவிலேயே இருக்கிறது இல்லை, அனுபவிக்க தெரியும். அதுதான் படிநிலையில முன்னேற்றம். அதுதான் சைவஸ்தானம் காட்டுது. சுவாமி அனுபவிக்கணும். அதை வச்சு சொன்னார் பாருங்க, ஒரே வார்த்தையில தாய்மானவர் கட்டிட்டு போனார். கல்லாத பேர்களையே நல்லவர்கள் நல்லவர்கள். படிச்சு 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 அதை படிச்சேன், இதை படிச்சேன், நான் இப்ப 3 PhD வாங்கிட்டேன், அதனால PhD வாங்குறது தவறு நான் சொல்லல. அந்த கல்வி அறிவெல்லாம் எதற்கு பயன்படணும்னா இறைவனை அனுபவிப்பதற்கு பயன்படணும். அனுபவம் இல்லாமல் மேலும் மேலும் ஆராய்ச்சியை எடுத்துக்களாலும் ஏதுக்களாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் சொல்லிட்டேன். எனக்கு அது அப்படியே தாய்மனது ஒரே வார்த்தையில் போட்டாரு, கல்லாத பேர்களையே நல்லவர்கள் நல்லவர்கள். முழுக்க முழுக்க ஒரு சைவ சித்தாந்த செய்திகளா சொன்ன பெரிய பெருமை தாய்மானவர். அதே போல அண்மை காலத்துல இருந்த பாம்பன் சுவாமி, பாம்பன் சுவாமிகள் சைவ சித்தாந்த நூல்கள் பலவற்றை தந்திருக்கிறார். பரிபுராணானந்த போதம், பரிபுராணானந்த போதத்திற்கு படிச்சுட்டு அடுத்தால படிக்கிறதுக்குன்னு ஒரு நூலை கொடுத்தாரு, தகராலய ரகசியம். இன்றைக்கு மரபு தான், தகராலய ரகசியம் படிக்கணும்னா பரிபுராணானந்த போதம் படிக்கணும், படிச்சுட்டு தகராறு. சைவ சமய சரபம் என்று ஒரு நூல் செய்தார். மாற்று சமய கருத்துக்களை எல்லாம் மறுத்து சைவத்தினுடைய பிரமாணத்தை உறுதி செய்கிற அருமையான நூல் சைவ சமய சரபம். நிறைய செஞ்சார். திருப்பா, திரு அலங்கல் திரட்டு, சின்ன சின்ன பதியங்களா சொன்னார். அதுல போய் சைவ சித்தாந்தத்தை கொண்டு நுழைச்சு அருமையா சொல்லி வச்சிருந்தார். சமாதான சங்கீதம்னு ஒரு நூல் செய்தார். அதுல ஒரு வார்த்தை, என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்றே நின்றால் ஏதும் துயர் இல்லை இந்த சூதை அருகிலேயே. என் செயலால் ஆவது அப்படின்னா ஆணவமலம், தற்போதத்தினால, ஆன்மபோதத்தினால இப்படி நம்ம செய்யற செயல்கள், அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. திருவருள் துணை இல்லாம எதுவும் நடக்காது. அந்த திருவருள் துணை நடக்கிறது, அதுக்கு தான் வார்த்தை அருமையா சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்றால் ஏதும் துயர் இல்லையே இந்த சூதை அறிகளை. சாத்திரம் சொன்னதுதான். நம் செயலற்று இந்த நாமற்ற பின்னாவன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. திருவஞ்சியார் சாத்திரம். நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் என்று உந்தி பெற. எல்லாம் நாதன் செயல். பிற்காலத்துல வந்தவர்கள்ல இன்னொரு பெரியவர் வள்ளலார். இன்னைக்கு ஏதோ ஒரு பாட்டு எடுத்து 2 பாட்டு எடுத்துட்டு சரியா படிக்காம அவர் சைவ சித்தாந்தி இல்லைன்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தவறுதலா பாவம். முழுக்க முழுக்க சாத்திரத்தை பேசுறாரு. இவர் நம் செயலற்று இந்த நாமற்ற பின்னாதன் திருவஞ்சியார் சாத்திரம் சொல்லுச்சு. என் செயலால் செயல் ஒன்றும் இல்லை என்று பாமன் சாமிகள் சொன்னார். அது அப்படியே அவர் வள்ளலார் போட்டார். அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன, எல்லாம் நீ தானப்பா பண்ணி வைக்கிற, என் கையில என்னப்பா இருக்கு. நான் இன்னைக்கு பாடுறேன்னா நீ சொன்ன தானப்பா. நான் உன்னை பணிந்து வணங்குறேன்னா அது நீ என்ன பண்ணி வச்சதானே.
நான் இன்னைக்கு காலையில 2 இட்லி சாப்பிட்டேன்னா நீ கொடுத்தது தானே. நான் இந்த ராத்திரி நிம்மதியா தூங்கணும்னா அது நீ பண்ணி தூங்க வச்சது தானே. இப்படியும் சொல்றாரு. என் கையில என்ன இருக்குங்கிறார். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காமல் என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்னை. என் கையில என்ன இருக்குன்னு என்ன பெரிய அளவுல அவனை பணிகிறது குலைகிறது அதெல்லாம் கூட பெரியவங்க விட்டுருவான். என்ன மாதிரி குழந்தைகளுக்கு சொல்றாரு பாருங்க, குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். குறித்த ஊன்னர் இன்னைக்கு என்ன உணவுங்கிறது முடிவாயிருச்சா, அதையும் கூட ஏதோ அந்த ஹாட் பாக்ஸ்ல போட்டு டைனிங் டேபிள்ல வச்சிருக்க கொட்டிக்கங்க. அது இந்த காலம் சுவாமி கூட இருந்து ஊட்டி விடுறான். யார் செய்யும்? குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். அப்படியே வாங்கினாரு பாமன் சுவாமி. தருவாருங்க. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்து ஐயனார் கைவேல் வழங்கு நல் உண்ணும் போதும் முருகப்பெருமான் கூட இருக்காங்க. இந்த இட்லி காலையில சாப்பிடுறதுக்கும் முருகப்பெருமான் கூட இருக்கிறான், ஊட்டுவிக்கிறாங்கிறார். இல்லைன்னா கை கெட்டினது வாய் கெட்டலன்னு தொண்டை வரைக்கும் போகுது, அது கிளப்பவாது. தொண்டை வரைக்கும் போறதே அவன் கொடுக்கறது தான். ஏதோ ஒரு தடை ஒரு சாப்பிட முடியாம போயிடும், வேற வேலைகள் வந்துடும், ஏதோ ஒண்ணு. அப்ப குறித்த ஊன் டேபிள்ல டைனிங் டேபிள்ல ஃபுட் இருக்கு, ஆனா நம்ம இன்னைக்கு சாப்பிடல. ஏன்னா ஏன் சார் நேற்று ஏதோ இந்த நேரத்துல பாருங்க மத்தியானம் ஒரு போன் வந்தது, ராத்திரி 9 மணிக்கு தமிழ் துறை தலைவர் போன்ல கூப்பிடுறாரு. அவரோட கொஞ்சம் பேசினா அப்படி ஆச்சு இதாச்சு. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ட்ரெயின், அவ்வளவுதான் சாப்பிடல நைட்டு. அப்ப சாப்பாடு இல்லாமல அந்த இருக்கு வீட்டுல சாப்பிட நேரம் இல்லை. இது ஒரு காரணம் தடை. குறித்த ஊனை ஊட்டுவித்தால் இன்னைக்கு அனுபவத்துல பார்க்கிறோம். நிறைய பேர் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம் தெரியல. உடல் ரீதியா ஏதாவது சோர்வா இல்ல, அப்படி இல்ல. மன ரீதியாக ஏதாவது களைப்போ இல்ல, நல்ல சந்தோஷமா தான். அப்புறம் ஏன் அது தூங்கல? ஏன்னா பொதுவா உடலோ மனசோ சரியில்லைன்னு தூக்கம் வராது. இது ரெண்டும் இருந்துமே தூங்காம இருக்கு சில கேஸ். என்னமோ சார் நேற்று ராத்திரி தூக்கமே இல்லை. 12:45 முடிச்சேன், 1:30 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, தூக்கமே இல்லை. கொஞ்ச நேரம் அப்புறம் மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படி தூக்கமே இல்லை. ஏன் தூங்கல தெரியல. கொசு கடிச்சுதா? இல்ல இல்ல, ரொம்ப சவுண்டு சத்தம் தான் டிஸ்டர்ப். ஐயோ அப்படிலாம் அமைதியா தான் இருக்கும். என்ன காத்து வரலையோ? ஏசி ஓடிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் ஏன் தூங்கல? அதான் சார் தெரியல. தெரியலையாம இல்ல, வள்ளலார் சொன்னார், அவன் உறங்க வைக்கல. உறங்குவித்தால் உறங்குகின்றேன் அப்படி செய்யறான். சில நேரங்கள்ல சார் ராத்திரி படுத்து தூங்கி 4 நாள் ஆச்சு. ஏன்னா கடுமையான வேலை, மகளுக்கு கல்யாணம், என்ன தூங்க முடியுமா? பாருங்க, ராத்திரி 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தா. உடனே கிளம்புனா 4 மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் அங்க போய் பத்திரிக்கை கொடுத்து ராத்திரி வந்து அப்புறம் வந்து நைட்டு வந்து பண்ணி காலையில அவசரமா எந்திரிச்சு ஓடி போய் பந்தக்காரனை பார்த்து, மேலக்காரனை பார்த்து, பூக்காரனை பார்த்து, எவ்வளவு வேலைங்கிறீங்க. படுக்கல சார், 3 நாள் ஆச்சு. அதுவும் செய்யலாம். உறங்காமல் என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியே நாளாவதென்னை. அப்படியே பவன் சொல்றாரு, என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்றே என்றால் ஏதும் துயரில்லையே சூதை அறிவில்லை. இதெல்லாம் சாத்திரம் முன்னாடி சொன்னதுதான். நம் செயலற்று இந்த நாமற்ற பின்னாதன் சொன்னது பின்னர் வந்த சாத்திர நூல்கள். அதுதான். அப்ப வள்ளலார் அவருடைய நூல்கள் நிறைய சொல்றார். வழிபாட்டுல சொல்ற ஒன்றி இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை. அப்புறம் சொல்லியிருக்காரு பாரியார் வள்ளலார் பின்னாடி போட்டாரு, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாம். நான் எதை பேசணும் சுவாமினாரு? பெருமை வெறும் எனது புகழ் பேச வேண்டும். அப்ப எதை பேசக்கூடாதுனாரு? பொய்மை பேசாது இருக்க வேண்டும். எதை மறக்கணும்னாரு? மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்.
அப்ப எதை மறக்க கூடாது? உனை மறவாது இருக்க வேண்டும். என்ன வாழ்வியல் நெறியை சைவ சித்தாந்த நெறியோடு அப்படியே இணைத்து சொன்ன பெருமை வள்ளலார். நீங்க அவரை போய் நீங்க சைவ சித்தாந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை துணி தலையில கட்டிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம். ஏன் சொல்ல வரேன்னா சைவ சித்தாந்தம் அப்படியே பேசிருப்பாரு. எவ்வளவு இடங்களை சொல்றாரு. அப்ப வள்ளலார் நம்ம பார்க்கிறோம், மாமன் சுவாமியுடைய நூல்கள் பலவற்றில பார்க்கிறோம். இன்னைக்கு நாம இப்படி ஒண்ணு பேசிக்கொண்டிருக்கிறோம், நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்படி இப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு அதுவே திருவருள்ங்கிறது. எந்தையே இறையே இணை அருள் இலையேல் இங்கியான் உயிந்திலே நந்தோ திருவலங்கத்திற்கு பாடுறார். நாம் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம்னா அதுவே திருவருள் தானேங்கிறார். நிறைய சொல்ற. இந்த உயிர் உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த உடம்புக்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஆனால் இந்த உயிர் என்கிற பொருளையும் செய்தால் அப்படிதான் பார்க்கிறோம். அருந்துயர் புறம்பை நான்மான் ஆடின்னு தான் சிறப்பு பாயிரத்துல சிவஞான சிறப்பாயிரத்துல வருது. அது அப்படியே சொல்றாரு. அற்ப உயிர் ஆட்டம் எடுத்த உடன் என்னை யாதரிப்பாரு அவரே. அற்ப உயிர் என்று விட்டார் இந்த உயிரை. இப்படி எல்லாம் மாமன் சுவாமிகளுடைய நூல்கள் பலவற்றிலே நாம் சைவத்தை பார்க்க முடிகிறது. அதே போல குமரகுருவர் சுவாமிகள் காசி மடத்தை நிறுவியவர். இன்றைக்கு கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தோன்றியவர். கந்தர்கலி என்பார். நான் பாடின முதல் நூல் முழுக்க முழுக்க முதல்ல 36 கண்ணில சைவ சித்தாந்தத்தை பிழிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். பூமேவு செங்கமல புத்தேலும் தேதறிய பாமேவு தெய்வ பரமரையும் நாதமும் நாதாந்த போதமும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் வரிசை அப்படியே சைவித்தார். 6 அத்வாக்களை சொல்றார். உண்மை செரிய கிரியாயோகம்ங்கிறார். முழுக்க முழுக்க சைவித்தார். அது மட்டும் இல்ல, ஏனைய நூல்கள்லையும் சிதம்பரம் மும்முனி கோவில பேசுறார், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல பேசுறார், மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல பேசுறார், தம்முடைய குருநாதர் மேலேயே ஒரு நூல் செய்யறார், பண்டாரம் மும்மணி கோவை. முழுக்க முழுக்க குருநாதரை வணங்கி செய்த சித்தாந்த சாஸ்திரம். காசி கலம்பம், மதுரை கலம்பம், எவ்வளவு நூல்கள். திருவாரூர் நான்மணிமான். அதனால குமரகுரு சுவாமிகளுடைய நூல்கள் பல நூல்கள் சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய நூல். அவர் தான் ஒரு வார்த்தை சொன்னார், சைவ சித்தாந்தம்ங்கிறது உச்சியில பழுத்த பழம், அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, சைவ சித்தாந்தத்தை நமது அருந்தினர் சிலரே என்று சொன்னார். அது ரொம்ப உயர்ந்த இடம், எல்லாருக்கும் கிடைக்காது. பள்ளிக்கூடத்தை 50 பேர் படிச்சானா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தன் தானே இருப்பான். ஆனா 2 பேர் 500க்கு 500 வாங்குவான். அது மாதிரி சைவ சித்தாந்தம் என்பது ரொம்ப உயர்ந்த நிலை உள்ளது, எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால அந்த தேனு அதை குடிக்கிற வாய்ப்பு சில பேருக்கு தான் கிடைக்கும். சைவ சித்தாந்தத்தை நமது அருந்தினர் சிலரேன்னு எழுதினார். அதனால குமரகுரு சுவாமிகள் அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பத்தை எல்லாம் பல்வேறு நூல்கள்ல காட்டினார். அவருக்கும் காலத்தால பின்னாடி சிவஞான சுவாமிகளை நினையாது வழிபாடு செய்யாது சைவ சித்தாந்த கல்வி நிறைவு பெறுவதில்லை. இன்னைக்கு சைவத்தின் குலதெய்வம் என்று போட்டிக் கொண்டிருக்கிறார். 28 நூல்கள் பண்ணார். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கத்திலே தோன்றி திருவாவடுதுறை ஆதீனத்திலே இருந்து சிவஞான யோகி என்ற பெயர்ல முதல் நூல் செய்தார். துறவு மேற்கொண்ட பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு 7 வயசு இருந்தது. வேறொரு வீரப்பதேசி மூர்த்திகள் தம்முடைய ஞானாசிரியரோடு சுசீந்திரத்துல அவருக்கு தீட்சை செய்விக்கப்பட்டு காஷாயம் காவி உடுக்கப்பட்டு அங்கிருந்து திருவாவடுதுறைக்கு அவங்க கிளம்பும் பொழுது திருநெல்வேலிக்கு அகிலாண்டேஸ்வரி கோயில் அக்னீஸ்வரர் உடனாய அகிலாண்டேஸ்வரி உடனாய அக்னீஸ்வரர் கோயில் இன்னைக்கும் இருக்கு, செப்பரை பதியில திருநெல்வேலியில. அங்க வராங்க தம்பிரான்கள் திருக்கூட்டத்தோட வராங்க வேறொரு வேலப்பதேசி மூர்த்திகள். அகிலாண்டேஸ்வரி முன்னாடி வந்த உடனே நீங்க பாருங்க எல்லாரும் நிக்கிறாங்க. இவர் தான் இருக்கிறதுலயே சின்ன குழந்தை, 6 வயசு 7 வயசு இருக்கும் போல, 8 வயசுனா இருக்கலாம். அந்த குழந்தை இப்பவுமே தம்பிரான் இருக்கு. ஏன்னா முக்கலாலிங்கர் என்கின்ற தன்னுடைய இயற்பெயரை சுவாமி இப்ப என்ன பண்ணார், தீட்சை செய்து வைத்து காஷாயம் கொடுத்து சிவஞான தம்பிரான் என்று கொடுத்திருக்கிறாங்க. அந்த சிவஞான தம்பிரானை பார்த்து வேறொரு வேலப்பதேசி மூர்த்திகள் பானைங்கிறாங்க. அப்ப வேறொரு வேலப்பதேசியுடைய ஞானம் பாருங்க. அந்த 6 வயசு 7 வயசு குழந்தையை பார்த்து அம்பிகையை பார்த்து பாடுன்னு சொன்ன உடனேயே பாடுறார். அந்த நூல் அகிலாண்டேஸ்வரி பதிகம் தான் செய்த முதல் நூல்
முழுக்க 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 சாத்திர பிழிவா கொடுத்துட்டு போயிட்டார். இன்றைய வரைக்கும் சைவ சித்தாந்த சான்றோர்கள் பலரே உணர் இடங்கள்ல பொருள் விடுறதுக்கு இப்படி கொள்ளலாமா அப்படி கொள்ளலாமான்லாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அந்த நூலினுடைய ஆழம் அவ்வளவு அதிகம். கொடுத்த போது அவருடைய வயது 6-7 முழுக்க சாப்பிட்டார். பண்டை வினையாலும் வருவள வினையினாலும் உருவாழ்த்த கண்மத்தினாலும் பாலான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பலபல தனுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழையலாம் குணமென கருதி எளிதா கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்தாண்ட குணம் மேருவே நிறைந்த வண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு என்பது வைப்பதென்று அறிகிறேன். வானாகி மண்ணாகி மற்றுளவலமாகி மறைநான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்றுலாவும் அருள்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேன்னு ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைவசித்தாந்தம் திருவாசகத்தை சொல்லுவார், தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்தரையால் ஏற்றுண்டு மற்றொன்று திருச்சதத்தை பாடுறார். ஆன்மாக்களாகிய நாம் இந்த பிறவியில வந்து மாட்டிக்கொண்டு இந்த பிறவிங்கிற கடல்ல விழுந்து அதுல மகளிர் இன்பம்ங்கிற ஒரு சூறைவழி காற்று வர எவ்வளவு கஷ்டங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு 5 எழுத்து உதவியா இருக்கும் அப்படின்னு திருவாசகம் சொல்லிச்சு. சுவாமி இந்த பாட்டு அப்படியே இருக்கு. நான் ஏன் சார் அந்த கடலுக்குள்ள போய் விழுந்தேன்? ஏன்னா திருவாசகம் எங்க ஆரம்பிச்சாருன்னா தனியனையன் பெரும் பிறவி பௌவத்து, பௌவம்னா கடல், பிறவிங்கிற கடல்ல விழுந்து நான் ஆரம்பிச்சாரு. சுவாமி தான் எடுத்தாரு. நான் ஏன் அந்த கடல்ல போய் விழுந்தேன்? காரணம் சொல்றாரு. முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த பெரியளவு சுற்றி முடியாத பிறவி கடற்கோள் வீழ்ந்து ஆசை என மூண்ட சுழி வந்து அவிழ்த்த ஐம்பொறிகளான விரல் சுறா 5ம் எங்கனம் இழுக்க வீணிலே நான் நைவதானேன் பொன்னனைய நென்னடி தாமரை தலமலால் புகலிடம் பெரிதுகானே என்கிறார். அப்ப ஆணவமலம், இணை, மாயை, பிறவி எல்லாத்தையும் வந்து முதல்ல தான் செய்த நூல்லையே வந்து அவ்வளவு நுட்பமா பேசினார். சாத்தன நூல்கள்ல சிவஞான சித்தியாருக்கு உரை செய்தார். 60 உரை என்று சொல்லக்கூடிய அளவிலே பெருமையா பேசப்படுவது 6 பேர் உரை. அதுல ஒண்ணு வந்து மாதவ சிவஞான சுவாமி உரை சுபக்க பகுதி கழுதினார். எல்லாவற்றிற்கு மேலா மணிமுடி நூலாய் சிவஞான மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதத்துக்கு சிவஞான போத சிற்றுரைன்னு ஒண்ணு எழுதினார், சிவஞான போத பேருரைன்னு ஒண்ணு எழுதினார். சிவஞான போதத்திற்கு உரை நூல் என்று சொல்லுகின்ற அளவிலே மெய்கண்டாருடைய நேரடி மாணாக்கராகிய அருண சிவாச்சாரியார் செய்த சிவஞான சித்தியாரும் பின்னர் சுவாமிகள் செய்த சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சிவஞான மாவாடியம் என்று சொல்லுகின்ற பேருரையும் இல்லை என்று சொன்னால் மெய்கண்டாருடைய உள்ள கிடக்கை என்ன என்பதனை முழுமையாக அறிந்து இருக்க முடியாது என்பது சைவ சித்தாந்த பெரியவர்களுடைய துணிவு. 40 வரியில சொல்லிட்டு போயிட்டார் நம்முடைய மெய்கண்டார். கிட்டத்தட்ட 629 பாடல்கள் அதுக்கு உரை செஞ்சார் அருண சிவாச்சாரியார். கிட்டத்தட்ட 750 பக்கங்கள்ல உரை எழுதினார். சிவஞான மாபாடியம் அல்லது சிவஞான போத பேருரை என்ற நூல் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு சிவஞான போதத்தினுடைய நுட்பங்கள் பல நமக்கு புரியாமலே அருமையா சொல்ற. அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் அன்றே சூத்திரம் எழுதினார் சுவாமி மெய்கண்டார். எடுத்து உரை எழுதும்போது சொல்றார், அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என வரும் அப்படின்னு முதல்ல எவ்வளவு இடங்களை சொல்றார். எவ்வளவு இடங்களை 8ஆம் சூத்திரத்தை சொல்றார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லுமேன சுவாமிதான் சந்தேகத்தங்க எழுப்பவே செய்வார். இது சாதனை இயல்ல உள்ள சூத்திரம், இதுல போய் அரண்களல் செல்லுமேன்னு பயனிலை ஏன் சொல்றாரு. பின்னாடி 11ஆம் சூத்திரம் உங்களுக்கு பதில் சொல்றாரு. ஏன்னா அங்கதான் வரணும், அதுல வருது.
காணும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே. அதுதான் சொல்ல வேண்டிய இடம் 11ஆம் சூத்திரத்துல. சாதன பயன்ல 8ஆம் சூத்திரத்திலே போய் பயனை சொல்லிட்டேன்னு. எதுக்கு சார் சொன்னார்? 10, 11, 12 சொல்ல வேண்டிய விஷயத்தை 8ல கொண்டு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? பதில் சொல்ற. சாதனை செய்யும் மாணாக்கனுக்கு மன எழுச்சி உண்டாகும் பொருட்டு. என்ன உரை! சாதனை செய்யக்கூடிய ஆன்மாக்கள் எப்படி இருக்கணும்னாரு, ரொம்ப உற்சாமை இந்த பலன் இருக்குன்னு நோக்கி செய்யணும். அப்பதான் அதுல அவர்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படும். குழந்தை 4ஆம் கிளாஸ் படிக்கிறான், நல்ல படிக்கணுமா அப்படின்னு குழந்தைகிட்ட சொன்ன எதுக்குங்கிறான். அப்ப நம்ம அவனுக்கு என்ன சொல்றோம்? அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். எப்படி சொல்றோம்னாரு, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளுனாதான் நீ டாக்டரா எல்லாத்துக்கும் ஊசி எல்லாம் போடலாம், நீ பெரிய போலீஸா இருக்கு, எல்லாரும் உனக்கு செல்யூட் அடிப்பாங்க. ஏதோ அந்த குழந்தைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி. அது உண்மையும் கூட தானே. நல்லா படிச்சா தானே அதுக்கு வர முடியும். அப்போ அவனுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் ஏற்படும், அதுல ஒரு முனைந்து படிப்பான். ஏன்னா நான் போலீஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும். ஏதோ அது மாதிரி சுவாமி சொல்றார், மாணாக்கருக்கு மன எழுச்சி உண்டாகும் பொருட்டு பயனை அன்பு கூறினார். ஒவ்வொரு இடங்கள்லயும் சிவஞான மாபாடியம் என்கிற நூலை இன்னைக்கு கண்ணுல ஒத்தி தலையில வச்சு வணங்கி படிக்க வேண்டிய நூல். அதுல மட்டும் இல்ல, ஏனைய நூல்கள் 5 அந்தாதி நூல்கள் செய்யறார். கலசை பதிற்று பத்தந்தாதி, இலசை பதிற்று பத்தந்தாதி, குளத்தூர் பதிற்று பத்தந்தாதி, திருமுல்லை வாயில் அந்தாதி, திரு ஏகம்பர் அந்தாதி. காஞ்சிபுரத்துல ஏகம்பர் மேல பாடுறார், திரு ஏகம்பர் அந்தாதி. யமகந்தாதியா பாடுறார் தமிழ் நடையில. திருவு அந்தாதியா பாடினார், திருமுல்லை வாயில் அந்தாதி. முழுக்க முழுக்க சாத்திரம். 2 பிள்ளை தமிழ் நூல் செய்வார். ஆண்பால் பிள்ளை தமிழ் ஒண்ணு, பெண்பால் பிள்ளை தமிழ் ஒண்ணு. செங்கலநீர் விநாயகர் பிள்ளை தமிழ், குளத்தூர் அமுதாமிய பிள்ளை தமிழ். முழுக்க முழுக்க சாத்திரம். சாத்திரம் இலக்கிய நூல்களாக செய்த இதுலயே சாத்திரம்னா பின்ன சாத்திர நூல்களா அமைப்பு பாருங்க. தர்க்க நூல் செய்யறார், மொழிபெயர்ப்பு செய்யறார். தர்க்க சங்கரம் நம்பட்சியம். சிவதத்துவ விவேகத்தை வடமொழியிலிருந்து தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுக்குற அப்பை தீட்சருடைய நூல் மொழிபெயர்த்து கொடுக்கிறார். அரதத்த சிவாச்சாரியருடைய நூலை மொழிபெயர்ப்பு செய்யறார். சித்தாந்த மரபு கண்டனம் என்று சொல்ற கண்டன நூல் செய்யறார். எல்லாத்துக்கும் ரொம்ப எளிமையா குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சோமேஸ்வர் முதுமொழி வெண்பான் திருக்குறளை மையமாச்சு நூல் செய்யறார். இலக்கணம் செய்யறார். தொல்காப்பிய சூத்திர நன்னூல் சங்கரம் சேப்பு உரை விருத்தி விடு. அப்போ இலக்கணம், இலக்கியம், தர்க்கம், மொழிபெயர்ப்பு, கண்டனம் என்ற அனைத்து துறைகளிலும் தமிழுக்கு நூல் செய்து அந்த அனைத்து நூல்களிலும் சித்தாந்தத்தை புகுத்தி காஞ்சி புராணம் பாடுறார். காஞ்சி புராணத்துல சொல்றதெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்ற. இப்படியெல்லாம் காஞ்சி புராணத்துல ஒழுக்க படலம்னே ஒண்ணு சொல்லி முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்துல நாம் செய்ய வேண்டிய, நம்ம சைவர்களாயிருப்பொருள் செய்ய வேண்டிய சாதனை முறைகளை எல்லாம் அங்க காட்டுறார். வழிபாட்டினுடைய இன்றியமையாமையே அங்க காட்டுறார். இப்படியெல்லாம் சிவஞான சுவாமிகளுடைய நூல்கள் 28 நூல்கள், சைவ ஆகமங்கள் 28, அது மாதிரி சிவஞான சுவாமிகள் செய்த நூல்கள் 28. அந்த 28 நூல்களுமே சைவ சித்தாந்த நூல். சாத்திர நூல்கள் என்ற பொது அளவிலே எடுத்த இந்த தலைப்புல 14 சாத்திர நூல்கள் ஏற்கனவே நமக்கு சாத்திர நூல்கள் என்ற தலைப்பிலேயே கொடுக்கப்பட்டனால அதுக்குள்ள நான் போகாம காலத்தால் அதற்கு முற்பட்ட நூல்களும் இருக்கின்றன என்று சொல்லி திருவள்ளுவர் செய்த திருக்குறளும், தொல்காப்பியமும், திருமந்திரமும், காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்களும், திருமுறைகளும் இவையெல்லாம் காலத்தால் சாத்திரத்துக்கு முற்பட்ட நூல்கள். காலத்துக்கு பிற்பட்ட நூல்களும் பல வந்திருக்கின்றன. அதிலே நம்முடைய ஆதீன மரபிலே வந்த 14 பண்டார சாத்திரங்கள், தர்மயாதீன மரபிலே வந்த பண்டார சாத்திரங்கள், ராமலிங்க வள்ளலார் அருளி செய்த நூல்கள், தாய்மானவர் அருளி செய்த நூல்கள், மாம்பன் சுவாமிகள் அருளி செய்த நூல்கள், குமரகுரு அருளி செய்த நூல்கள், கடைசியாக முத்தாய்ப்பாக மாதவ சிவஞான முனிவர் அருளி செய்த நூல்கள், இன்னும் பல இந்த பிரித்தால் இன்னும் பெருகும். காலம் கருதி இந்த அளவிலே இந்த சாத்திர நூல்கள் ஒரு அறிமுகம் என்று தலைப்பு அப்படி வைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். சாத்திர நூல்னு சொல்ல விட சாத்திர நூல்கள் ஒரு அறிமுகம் என்ற வகையிலே இவ்வாறு ஒரு நிகழ்வுக்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் காஞ்சி பெரியவாவுடைய திருவடிகளையும் மீண்டும்
இணைந்து போற்றி வணங்கி கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்கள், தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், ஒருங்கிணைக்கின்ற பேராசிரியர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற மாணவர்கள், கூட இருக்கிற பேராசிரியர் அனைவரும் திருவிழும் அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். மற்றும் ஒரு சிந்தனையிலே மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.